கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் நிரம்பின நாளாக இருப்பதாக. இன்று ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 51வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. இங்கு ஒரு அழகான ஒரு வசனம். இந்த வசனம் நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு இது பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்படிலாம் ஒரு வசனம் இருக்குதா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? இல்லைன்னா நீங்க நிறைய பேர் உங்களை பத்தி பேசும்போது, தப்பா பேசும்போது சோர்ந்து போயிருக்கவே மாட்டீங்க இல்லையா? இந்த வசனம் தெரிஞ்சா அழகா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக என்று சொல்லி, இது ஆண்டவர் சமூகத்துல சொல்லுகிற ஒரு அறிக்கை, ஒரு கட்டளை, நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ ஜனத்திற்கு விரோதமாக, தேவ பிள்ளைக்கு விரோதமாக, அதாவது நீதிமானுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட வாய் உள்ளவர்கள் பேசுறாங்களா? அவங்க பெருமையோடு இருக்கிறாங்க, இகழ்ச்சியோடு கேலி பண்ணி, இகழ்ச்சியா அசட்டை பண்ணி, அதனோடு கூட கடினமாய் பேசுகிற, கடினமா அப்படியே இருதயத்தை அப்படியே உருவ குத்துகிறதான வார்த்தைகள், கடினமாய் பேசுகிற என்ன உதடுகளா? பொய் உதடுகள். பொய்யா பேசுறாங்க, ஆனா கடினமா பேசுறாங்க, பெருமையோடு பேசுறாங்க, இகழ்ச்சியோடு பேசுறாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீதிமானுக்கு விரோதமாக சில நேரங்கள்ல எழும்புவது உண்டு. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக மற்றவர்கள் கர்த்தரை அறியாதவர்களா இருக்கலாம், இல்ல கர்த்தரை அறிந்து விசுவாசத்துல இல்லாதவங்களா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க இப்படி பெருமையோடு இப்படி பேசுவது உண்டு, பொய்யாய் பேசுவது உண்டு, தப்பாய் குற்றம் சாட்டி மனதை நோக வைப்பவர்கள் உண்டு. இப்படி பல விதங்கள்ல வாழ்க்கையில நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. அனுதினமும் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை நோக்கி வருவது உண்டு. இதை பார்த்து சோர்ந்து போய் நம்ம அப்படியே அப்செட் ஆகி விடுவது உண்டு இல்லையா? இது எல்லாருடைய வாழ்க்கையில உண்டுதான். இது அவரவர் லெவல்ல, உங்க லெவல்ல உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து பேசுறவங்க, உங்களை தப்பா பேசுறவங்க எங்கேயாவது எழும்புவாங்க. இது என்னன்னா, இது சத்துருவினுடைய ஆயுதம். இது பிசாசினுடைய ஆயுதம். இந்த பிசாசு நம்மள்கிட்ட நேரடியா மோத முடியல அப்படின்னு சொன்னா, நமக்கு விரோதமாக யாராயிலும் மனிதர்கள், அதாவது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவங்க, சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள அவன் தூண்டி விடுவானா? என்ன தூண்டி விடுவானா? நம்மளை சோர்வுக்குள்ளாக, நம்ம எழும்ப விடாத படிக்கு, நம்ம சந்தோஷமா இருக்க விடாத படிக்கு, நம்ம துக்கப்பட்டு அழுதுகிட்டே இருக்கும்படியாக இப்படி இவர்களை யூஸ் பண்ணுவான். சாத்தான் யூஸ் பண்ணுகிற கருவிகள் தான் இப்படிப்பட்ட மனிதர்கள். ஏன்னா சாத்தான் நேரடியா நம்மகிட்ட பேச முடியாது, மோத முடியாது இல்லையா? அதனால ஏவி விடுவானா. அவங்க எப்படி பேசுவாங்களா? பெருமையோடு பேசுவாங்க, கடினமா இகழ்ச்சியோடு பேசுவாங்க, பொய்யாய் பேசுவாங்க. பொய் பேசுறது யாரு? சாத்தான் தான். சாத்தானை குறித்து தான் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பொய் பேசுறவங்க யாரு? சாத்தானுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். சில நேரங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது நல்ல மனிதர்கள் கூட, அதாவது சில நல்லவர்கள் என்று நம்ம நினைக்கிறவங்க கூட இப்படி பேசுறது உண்டு. அப்படி பேசும் பொழுதுதான் ரொம்ப வேதனையாக இருக்கும் இல்லையா? வேதத்துல மோசேக்கு விரோதமாக பார்க்கிறோம். ஆரோனும் மிரியாமும் கூட ஒரு நாள் பேசிட்டாங்க. கூடவே இருக்கிறாங்க. மோசே மூலமா கர்த்தர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. கோராகு கூட்டத்தினர் பேசுறாங்க. அது ஒன்றும் பெரிய ஒரு மேட்டரே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கெல்லாம் மோசேக்கு விரோதமா எழும்பின விரோதிகள், தேவ திட்டத்துக்கு விரோதமா எழும்பின விரோதிகள். ஆனா இந்த கூடவே இருக்கிறாங்க இல்லையா? மோசே கூடவே ஆரோனும் மிரியாமும் இருக்கிறாங்க. தேவனே இவர்கள் இருவரையும் மோசேக்கு துணையாக, உறுதுணையாக கொடுத்தார். இவங்க 3 பேரை கொண்டு இஸ்ரவேல் மக்களை அழகாய் நடத்தினார் என்று பார்க்கின்றோம். ஆனா ஒரு நாள் இவங்களே மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் பேசுறாங்க. ஆனா மிரியாம் பேசுறா, மோசையை கொண்டு மாத்திரமா தேவன் பேசினார், எங்களை கொண்டும் பேசவில்லையா என்று சொல்லி மோசே மீது அவ்வளவு தவறாக, அதாவது கடினமா குற்றம் சாட்டி
பேசுவதை, இகழ்ச்சியோடு பேசுவதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அதான் மோசே கூட அமைதியாக தான் இருந்தார். அவர் கூட இந்த மாதிரிலாம் கட்டப்படுவதாக, எனக்கு விரோதமாக பேசுகிற வாய் கட்டப்படுவதாக என்று சொல்லலை, அமைதியாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மிரியாமுக்கு வெண் குஷ்டம் வர வைத்து 1 வாரம் பாளையத்தை விட்டு புறம்பே இருக்கும்படி செய்து பின்பு சுகமாக்கி அதுக்கப்புறம் மோசையோடு ஊழியத்தை செய்ததாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் மிரியாம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மோசையை பேசியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை அனுபவப்பட்டுட்டாங்க. அப்போ அவங்க வாய் கட்டப்பட்டு விட்டாயிற்று. அவங்க தவறா இனிமேல் அதுக்கப்புறம் பேசியிருக்கவே மாட்டாங்க. மோசே பூமியில் உள்ள எல்லா மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர் என்று நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கின்றோம். வேதமே சாட்சி சொல்லுகிறது. அப்படி ஒரு சாந்த குணத்தோடு பொறுமையோடு நம்ம சகித்து கொள்வோமானால் அமைதியாக இருக்கலாம். கர்த்தரே நமக்காக அவர் பேசுவார் என்று விட்டு விடலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்மையும் கூட தொடர்ந்து இப்படிப்பட்ட சாத்தானுடைய ஏவுகணைகள் போல நம்முடைய உள்ளத்தை இப்படி உடைத்து கொண்டே இருக்கிற வார்த்தைகள் வருமானால் நம்ம கூட இப்படி ஜெபம் பண்ணலாம் இல்லையா? என்ன சொல்லலாம்? நம்ம அவங்க கூட சண்டை போடலை, அவங்கள பகைக்கலை, அவங்கள எதிர்த்து நிற்கலை, அவங்க பேசுறதற்கு நம்ம பதில் பேசலை. ஆனால் ஒன்று சொல்லலாம், இப்படி நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்படுவதாக என்று சொல்லுவோமானால் இப்படிப்பட்ட நாவுகளை கர்த்தர் கட்டி போடுவார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களை ரொம்ப அப்செட் ஆகி மனவேதனைப்படுத்தி எழும்பவே விடாதபடிக்கு கிரியை செய்யுமானால் நீங்கள் கூட இப்படி சொல்லுங்க. நீங்கள் இப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக அவங்க பேசாமல் இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஊழியத்தில் ஆரம்ப காலங்கள்லேருந்து நான் பார்க்குறேன், ஏதாச்சும் ஒரு நபர் எப்பாவது நம்ம கூட கர்த்தர் இருந்து கிரியை செய்யும் பொழுது அதனை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு வார்த்தையை அனுப்புவாங்க. அந்த வார்த்தையை நம்ம காதில் நமக்கு கேள்விப்பட்டோம்னா, யார் மூலமாவது இவங்க இப்படி பேசுனாங்க என்று சொல்லப்பட்டா உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, அன்னைக்கு முழுசாக அழுதுகிட்டே இருப்பேன். ஆனால் என்னுடைய கணவரோ அதை குறித்து கவலைப்படவே மாட்டாங்க, காதில் வாங்கவே மாட்டாங்க. அவங்க கர்த்தருக்குள்ள அந்த ஒரு மன திடனை பெற்று கொண்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை வருமானா ஆரம்ப நாட்கள்லேருந்து நான் உடனே சோர்ந்து போய் உடனே இரவெல்லாம் அழுவேன், பகலெல்லாம் அழுவேன் நான். அப்போது ஆவியானவர் அப்போது ஜெபிக்கும் பொழுது என் கணவர் மூலமாக பேசுவார், தேற்றுவார். அப்போது பலன் அடைந்து அப்புறம் அழுகை நிப்பாட்டுவேன் நான். இதுவே என் வாழ்க்கையில் இதான் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ அப்படியே ஏதாவது ஒரு வார்த்தை எங்களை பற்றி தப்பாக பேசும் பொழுது, நான் செய்யாததை குறித்து தப்பாவோ தெரியாமல் தவறாவோ இப்படிலாம் பேசும்போது கூட எங்களுக்கு மன நோவு உண்டாக தான் செய்யும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வாய்கள் கட்டப்படுவதாக என்று சொல்லி அறிக்கை பண்ணலாம் நம்ம. அப்போது நமக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கும். நம்ம சந்தோஷமாக நம்ம காரியத்தை செய்ய முடியும். எந்த வேலையில் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஏவுகணைகள் உங்களுக்கு விரோதமாக சத்துரு அவ்வப்போது அனுப்ப தான் செய்வான். நீங்கள் உடனே இந்த வசனத்தை சொல்லுங்கள். சங்கீதம் 31:18 எழுதியிருக்கிறபடி, நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்படுவதாக. அப்படியே ஒரு 3 தடவை 7 தடவை சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாய் அமைதியாகிவிடும். நம்மை குறை பேசுவதை நிறுத்தி கொள்ளுவார்கள். பயப்படாதீங்க. இந்த வசனத்தை கூட நீங்கள் இயன்ற நேரங்களில் சொல்லுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, இது உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே கடினமாக பேசுகின்ற பெருமையோடும் இகழ்ச்சியோடும் பொய்யாய் பேசுகின்ற குற்றங்கள் அல்லது அப்படிப்பட்ட ஆயுதங்கள் உடைய பிள்ளைகளை தொந்தரவு செய்து கொண்டே இருக்குமானால் கர்த்தர் அவைகளை இந்த நாளில் கடிந்து கொண்டு ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட வாய்களை கட்டுவீராக. அப்படிப்பட்ட வேண்டாத தவறான கருத்துக்கள் குறைகளை நீதிமான்களுக்கு விரோதமாக பேசாதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆசீர்வாத டிவியில் 7 நாட்கள் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது நேரடியாக உங்களுக்கு
நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நேரலையில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று 6வது நாள், நாளை 7வது நாள், இந்த 2 நாட்கள் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.